எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். சவுக்கு சங்கர் என்கின்ற ஒரு யூடியூபரை நீங்க கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அவர் தொடர்ந்து அதிமுகவிற்கு ஆதரவான பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு இருப்பாரு. ஆனா சமீப நாட்களாக தொடர்ந்து அதிமுகல இருக்கக்கூடிய பல்வேறு குளறுபடிகளை பத்தி பேசுறாரு. குறிப்பா அதிமுக ஐடி விங்ல இருக்கக்கூடிய ராஜ் சத்தியன் அவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதன் பின்னணியில என்ன நடக்குது, இவர்களுக்கு இடையே என்ன மோதல் இருக்கு, இதை பற்றி பேச நம்மோட வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். இது என்ன மோதலா இல்ல என்ன ஐடியாலஜியோட சவுக்கு பேசிட்டு இருக்காரு? ஐடியாலஜி இல்ல, யாரு அவருக்கு நல்ல ஃபண்டிங் பண்றாங்களோ அவங்களுக்கு சாதகமா பேசிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் முன்னாடி இதே ராஜ்சத்தியன் அதோட சவுக்கு சங்கர் இருந்தாரு. சவுக்கு சங்கர் வந்து திமுக சொல்ல முடியாது, அவர் கைது செய்து சிறையில் இருக்கும்போது அவர் வெளில கொண்டு ராஜ்சத்தியன் பெரிய ஹெல்ப் பண்ணாரு. அதிமுகக்குள்ள அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா கேட்வேவா அமைந்தே ராஜ்சத்தியன் தான். ராஜ்சத்தியன் தான் அவரை கூட்டு போய் கொஞ்சம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி சில பேசி பல ஃபெசிலிட்டிஸ் அவர் செஞ்சு கொடுத்தாரு. ஆனா எப்படி ஆம புகுந்த வீடு உருப்படாதோ அந்த மாதிரி சவுக்கு சங்கர் போன இடம் வந்து அவர் ஸ்டைல்ல அவர் அங்க வந்து அவர் தனியா ஒரு ட்ராக்ல சில இது சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. அதனால வந்து சண்டைன்னு சொல்ல வரல, ராஜ்சத்தியன் ஒதுங்கிட்டாரு. சவுக்கு என்ன பண்றாருன்னா, ராஜ்சத்தியனுக்கு வேற ஒருத்தருக்கு மோதல் இருக்கும், அவர் கூட போய் ஒரு டீலிங் பேசி நான் உங்களுக்கு ராஜ்சத்தியனை வந்து அடிச்சு தரேன் அப்படின்னு பேசி அவர் ராஜ்சத்தியனுக்கு எதிராக பிரச்சாரத்தை இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு சைபர் மாஃபியா மாதிரி தான் சவுக்கு சங்கர் நடத்துது. இப்போ திமுக ஆட்சியிலேயே அவர் வந்து பல அமைச்சர்கள் குற்றச்சாட்டு இருக்காரு. ஆனா எல்லா அமைச்சரும் குற்றச்சாட்டுனா இல்ல, குறிப்பிட்ட சில அமைச்சர் மட்டும் தான் குற்றச்சாட்டு இருக்காரு. அப்ப குற்றம் சாட்டாத அமைச்சர்லாம் நல்லா நல்லவங்க சொல்ல, அதுல பெரும்பாலும் சவுக்கு சங்கரோட அவங்க ஒரு டீலிங் பேசிட்டு நீங்க எங்களை பத்தி எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. நேர்மையா இருக்க ஆட்கள் கூட இருக்கலாம், அது வேற. பட் சில குற்றச்சாட்டுகள் வெளில வரணும்னா அப்படி சவுக்கு சங்கருக்கு நாங்க கவனிச்சுக்கணும். சில பேர் வந்து உண்மையாவே நேர்மையா இருப்பாங்க, நான் இது சவுக்கு சங்கர் மேட்டுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு எதிராக அந்த ஒரு போலி பிரச்சாரத்துங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காரு. சவுக்கு சங்கர் சொல்ற பிரச்சாரம்லாம் உண்மையா இருந்தாங்கன்னா அவர் வீடியோவே ஒரு ஆதாரமா எடுத்து நம்ம காவல்துறை நடவடிக்கை எடுக்கின்றன. அவர் வீடியோவில் சொல்ற எந்த தகவலுமே ஆதாரம் கிடையாது. இவர் வந்து இடி ரைடு வருது, உதயநிதிக்கு எதிராக இந்த ரைடு வருது அந்த ரைடு வருது சொன்னாரு. சரி, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஆதாரமே எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ இவர் ஆதாரமே இல்ல, ரைடு மட்டும் நடக்கல, இவர் வீடியோல பேசுறது ஆதாரம் எல்லாம் பேசுறதுதான். ஒரு ராஜ்சத்தியன் கேங்கன்னா ஒரு கட்சியில பல கோஷ்டிங்க இருக்கும். அதுல வந்து ஒரு சில கோஷ்டிகள் வந்து இன்டர் பார்ட்டி பாலிசி இன்ட்ரா பார்ட்டி பாலிசி தான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது ஒரு கோஷ்டி இருக்கும். அப்ப ராஜ்சத்தியனுக்கு இவர் ஆரம்ப காலத்து நண்பராக இருக்கும்போது ராஜ்சத்தியனுக்கு இவர் வந்து எதிரான கோஷ்டிகளுக்கு உதவி செஞ்சிருந்தார். அதை ஏன் அப்படின்னு கேள்வி போக அவர் வந்து இல்ல நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லியிருப்பாரு. ராஜ்சத்தியன் சரி நீங்க அப்படிலாம் இருந்தாலும் என்கிட்ட எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு, என்கிட்ட எந்த உதவியும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே இவர் ஈகோ தலைக்கேறி இருக்கும், நான் வந்து வெளில போய் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து உட்கார்ந்து ராஜ்சத்தியன் நிறைய அடிச்சிட்டு இருக்காரு. அதான் பண்ணிட்டு இருக்காரு. குறிப்பா சவுக்கு சங்கர் அவரை பத்தி பார்க்கும்போது யார் யாரெல்லாம் நண்பரா இருக்கிறாங்களோ அந்த நண்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பொதுப்படியா ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. ஒருத்தவங்க வந்து நம்பி சொல்றாங்கன்னா, ஆனா அது எல்லாமே வந்து பொதுவெளியில வைக்கிறாங்க. இது வந்து அவர் கேரக்டரே இப்படிதானா? அவர் கேரக்டரே அப்படிதான். நீங்க வந்து பலர் அவருக்கு உதவி செஞ்ச பலருமே அவர் வந்து அவருக்கு எதிராக செஞ்சிருக்காரு. அவர் வந்து இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தவிர யாருக்குமே வந்து அவர் வந்து உண்மையா இருந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் உண்மையா இல்லையான்றது போக தெரியும். ஆனா மற்ற இடங்கள்ல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், பக்கத்துல இருக்க வளர்ச்சியை பார்த்து இவர் பொறாமப்பட்டு இவர் செய்யறது. அப்புறம் நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட பிரச்சனை ஆகும்போது தன் சொல்படி அங்க எதுவும் நடக்கல, தன்னை மீறி வளர்றான்னு அவங்களுக்கு எதிராக இவரே வேலை செய்யறது. அப்புறம் ஒரு இடத்துக்கு எதிராக இன்னொருத்தர் கிட்ட போடுறது, அவரோட ஆஃப்லைனா பேசின கான்வர்சேஷன் எல்லாமே வெளில ரிவீல் பண்றது, இதெல்லாம் பண்ற ஆள் தான். இப்போ இந்த மாதிரி ஆட்களை இதே ஜெயலலிதா அதிமுக தலைமையில் இருந்தால் அந்த கட்சிக்கு எந்த விதத்திலயுமே கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு சவுக்கு சங்கரை வந்து சேர்த்து அதிமுக வந்து பல அதிமுக நிகழ்ச்சிகளா பார்க்க முடியாது. பல எடப்பாடிக்கே அவர் தான் ஆலோசனை சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கவருக்கு வந்து. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை வந்து என்டர்டெயின் பண்றதால
அதிமுக நடக்கிற உட்கட்சி பிரச்சனைகள்ல இவங்க குளிர்காய பார்ப்பாங்க, அதுல லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒண்ணு சவுக்கு சங்கர் பல அலிகேஷன்ஸ் அதிமுக உள்ள வந்துருச்சு. பட் இதே அதான் இது ஜெயலலிதா இருந்தா அவரு வந்து இதுக்காக எழுதி போட்டுருவாங்க. பட் ஆனா எடப்பாடி கண்டினியூ பண்றது, அப்ப நீங்க இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு இருந்தா இதுதான் பிரச்சனை வரும். ஆனா முன்னாள் அமைச்சர்கள்லாம் அவரோட இணக்கமா இருக்காங்க போல. அவங்க வந்து இணக்கமா இருக்காங்கன்னா, இப்ப நீங்க கூட போயிட்டு நீங்க வாங்க தம்பி வாங்க சொல்லிட்டு வாங்க பேசுவாங்க, ஒரு லிமிட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனா அந்த லிமிட்டை தாண்டி அவங்க வரப்பாரு. ஆனா இவர் வந்து ஒரு போட்டோவை எடுத்துட்டு என்னமோ அவருக்கு இவர்தான் ஆலோசனை சொல்ற மாதிரி, என்கிட்ட கேட்டேனே வாங்க நான் அப்படிதான் சொன்னேன் அப்படின்னு பேசுவாரு. ஆனா ஒரு எந்த அரசியல்வாதியுமே வந்து ஒரு லிமிட் வச்சா போறாங்க. இப்ப நீங்க என்னதான் எடப்பாடி இவருக்கு உதவி செய்யறாரு அப்படின்றத இருந்தாலும், நீங்க வந்து இவர் வந்து எடப்பாடியை சந்திச்ச போட்டோ எதுவும் வரலன்னா இல்ல இருக்காது. ஏன்னா இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுவே இவருக்கு உள்ளுக்குள்ள ஒரு கோவம் இருக்கு, எடப்பாடி தனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கலன்னு. ஆனா இன்னைக்கு திமுக அரசு அவருக்கு எதிராக இருக்கிறதால இங்கேயும் வெளில முடியுது. அதிமுக நம்பிதான், அதிமுக இல்லைன்னா அவர் நடுத்தரவு தான் நிற்கிறோம். அப்படி அதிமுகவுல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அவர் இருக்கிறாரு. அதுவும் இல்லை, அங்க தான் ஒரு பெரிய தலைவர், சோசியல் மீடியா தான் கண்ட்ரோல் பண்ற அப்படின்ற அளவுக்கு ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு அந்த கட்சியில இருந்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும்னு பாக்குறது. அதுதான் அங்க கான்ஃபிளிக்டா இருக்கு. சவுக்கு அவர்கள் பண்ணக்கூடிய இந்த வீடியோக்கள்லாம் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்றதா நீங்க பாக்குறீங்களா? நிச்சயமா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. மக்கள் கேட்கறாங்க. நான் வந்து இங்க தஞ்சாவூர் பக்கம் போகும்போது பஸ்ல பக்கத்துல வந்து கேட்டுதான் இந்த வீடியோ எல்லாம். ஆனா இது உண்மையிலே கிரியேட் பண்ணா அப்ப ரிசல்ட் தெரியணும்ல. நம்ம எல்லாம் பார்த்துருப்போம், போன வாட்டி மக்களை வைத்தியத்துக்கு நல்லா பேசிட்டு இருந்தாரு வந்து 20+ ADMK நீங்க பாருங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. என்னாச்சு ரிசல்ட்? அவர் 21 வாங்கின ஓட்டு 24 ஓட்டு அதிகமா வாங்கியிருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியல, மக்கள் வந்து இந்த வீடியோ சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக பாக்குறாங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் தான் அந்த வீடியோ எல்லாம் பாக்குறாங்க தவிர அந்த வீடியோல சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டு அவங்க ஓட்டிங் பேட்டர்ன் எஃபெக்ட் அதான் இல்லை. இப்போ சவுக்கு சங்கர் அவர் வந்து ஒரு விஷயத்த வந்து முன் வச்சுப்பாரு, என்னன்னா நாங்க வந்து ஆளுங்கட்சி எதிர்க்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அவங்க செய்யற குறைகள்லாம் நாங்க கொண்டு வரோம் அப்படின்னு. அப்ப 21க்கு முன்னாடி திமுகவிற்கு ஆதரவா இவர் வந்து செயல்பட்டாரா? 21 முன்னாடி சசிகலா, டிடி விஜயநகரன் இவங்களுக்கெல்லாம் ஆதரவா பேசிட்டு இருந்தாரு. சசிகலா ஜெயிலுக்கு வந்தவொடனே எல்லாருமே சசிகலா காலில் விழுந்து அதிமுக குறிச்சு எல்லாம் சசிகலா ஏற்றுப்பாங்க, தேர்தலை வந்து சசிகலா தலைமை சந்திப்பாங்கன்ற அளவுக்கு பிப்ரவரி 2021 வரைக்கும் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் அவர் புரியுது இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி மார்ச் 2 போட்டு அதிமுகவுக்கு நான் ஃபுல்லா ஆதரவு தெரிவிச்சேன்னு சொல்லிட்டு விட்டு ஓட்டு போறதுல ஒரு லாஜிக்கும் கிடையாது. அவர் ஃபர்ஸ்ட் திமுக ஆட்சி வந்து ஒரு வருஷத்துல வந்து என்ன திமுக கிட்ட ஆட்சியில வேற ஏதோ பொறுப்பு கிடைக்குமா, ஏதோ ஒரு வாரியம் கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ்க்காக ட்ரை பண்ணாரு. அதுக்காக இங்கெல்லாம் சுத்துறாரு. இன்னைக்கு எடப்பாடி வந்து ஆகாவும் பண்ணிடுறாரு. எடப்பாடி குற்றவாளியை ப்ரூவ் பண்றேன் சொல்லி கொரோனாட்ட போய் உட்காந்துட்டு 4-5 டீ கணக்கு ஆளுங்கிட்ட பேசிட்டு இது போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி ஒரு சீரை போட்டு இருந்தாரு. ஆனா என் ரிசல்ட் வந்து திமுக வந்து பெருசா ட்ரீட் பண்ணல. ஒரு வழக்குல கைதாகும் போது பெருசா எந்த இவருக்கு உதவியும் பண்ணல. முன்னாடியும் உதவி பண்ணல, இப்பவும் உதவி பண்ணல. இவர் என்னமோ தன்னை திமுக காட்டிக்கிட்டே ஒரு பெனிஃபிட் வாங்க பார்த்தாரு. ஆனா அப்புறம் ஜெயிலுக்கு போகும்போது 22 தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் ஆனப்பதான் அவருக்கு பிடிச்சது, இனிமேல் திமுக தனக்கு எந்த லாபம் கிடைக்காது, அரசாங்கத்தில் இருக்கும் சிலர் தன்னை கைது செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அவர் வேற ஒரு கான்ட்ரவர்சியில கைதாகும் போது திமுக தான் தனக்கு திட்டம் போட்டு கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில திமுக அது சம்மந்தமே கிடையாது. இவர் வந்து ஒரு அவர் வீடியோல பேசுற மாதிரி நீதிபதிகள் பற்றி ஒரு தவறான ஒரு தகவலா பரப்பிட்டு இருந்தாரு. அப்போ வந்து நீங்க எந்த பேசிஸ்ல இதெல்லாம் பண்றீங்கன்னு எதுக்குமே அவர் சொன்ன எதுக்குமே ஆதாரம் கிடையாது. அப்ப ஆதாரம் இல்லைன்னா அவர் குற்றவாளி தண்டிக்கு தான் வைப்பாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது வந்து என்னமோ திமுகவும் பாஜகவும் தன்னை திட்டம் போட்டு சிறைப்பிடித்த மாதிரி ஒரு திட்டம் போட்டு வந்து எல்லாம் வந்தாரு. அதோட ஒட்டி சவுக்கு சங்கர் வந்து குறிப்பா இந்த காவல்துறை அதிகாரிகளை பத்தி பேசுவாரு. அதுதான் எப்படின்னா, இப்ப வந்து இப்ப எப்படி ஒரு எந்த நிறுவனத்துல ஒரு பாலிடிக்ஸ் ஒருத்தரை பிடிக்காம சில பேர் இருப்பாங்க, அவர் அந்த பதவி விட்டு போகணும்னு நினைப்பாங்க, நம்ம அந்த பதவிக்கு வந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி
எல்லா காவல்துறையிலும் ஒரு சில ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. அப்படி ஒரு ஃபேக்ஷன் கேட்டிருந்தா அவர் இன்புட்ஸ் வாங்குறாரு. அவங்களும் வெளில வந்தா இது இது ஒரு காரணமா நினைச்சு அந்த அவங்க மேலதிகாரி நீக்கப்படலாம், தனக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கலாம் அப்படின்னு நினைச்சா ட்ரை பண்றாங்க. பட் சவுக்கு சங்கர் சொன்ன எதுவுமே களத்துல ஈடுபடாததால அவரோட அந்த கேம்பெயினும் ஈடுபட மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு அரசியல் சாணக்கியர் அப்படி இப்படின்னு சொல்ல அவருக்கு வந்து அரசியல் சாணக்கியர் எல்லாம் கிடையாது. என்னன்னா பியூரோக்ரஸியில இருந்து இன்ஃபர்மேஷன் ஆகுது. ஒரு ஒரு ஆபீஸ் பிடிக்கணும், இதை எதிர்த்தரப்பெல்லாம் சவுக்கு சங்கர் நின்றுட்டு அவங்க எவிடன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இதுதான் அரசியல்லுமே அரசியல்வாதிகளும் பண்றாங்க. கட்சிக்குள்ள ஒரு கோஷ்டி இருக்கும்போது அவருக்கு ஒரு கோஷ்டி இன்னொரு கோஷ்டி வந்து பெருசா இவருக்கு இன்புட்ஸ் கொடுக்குது, எல்லாமே பண்ணுது. மத்த இதுதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வாங்குறாரு, இந்த இன்ஃபர்மேஷன் போல்ட பேச மாட்டதான் இவருக்கு கிரெடிபிலிட்டி. மற்றபடி அரசியல் சாணக்கியர் சொல்லி இவருக்கே அரசியல் தெரியாது. இப்போ வந்து இந்த மாசம் வரைக்கும் விஜய் அதிமுக கூட்டணி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி இருந்த போன மாசம் வரைக்கும். பட் அது நடைமுறை சாத்தியம் இல்லை. சாத்தியம் தெரிஞ்சானே அப்படி வேறமா ஓட்டிட்டு இருப்பாரு. இது வந்து போன முறை அப்படிதான் காங்கிரஸ் தலைமையிலிருந்து நைட்டு 12 மணிக்கு எடப்பாடி போன் பண்ணி பேசிட்டாங்க, அலையன்ஸ் டீல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு பேசிட்டு இருந்தாரு. ஆனா அப்படி எதுவும் பேசுன மாதிரியும் தெரியல. அவர் ஒரு யதார்த்தத்துக்கு தெரிஞ்ச அரசியல் பேசுறது கிடையாது. ஏதோ தன்னுடைய ஆடியன்ஸ் இது மாதிரி பேசுறது 4 பேர் ரசிப்பாங்க, அந்த ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் அவர் பேசிட்டு இருக்காரு. மற்றபடி அவர் யாருக்குமே அவர் வந்து உண்மையா இருப்பாருன்னா இருக்க மாட்டாரு. இல்ல நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். 2022 ஜெயிலுக்கு போகும்போது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆனா யாரவே பிடிச்சிட்டு பார்த்தாரு, சீமானை பார்த்தாரு. அண்ணன் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அவருக்கு பிரச்சனைன்னா வெளில வந்த அப்புறம் இவருக்கு கவர்மெண்ட் வேலையில பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாரு, வேலைக்கே போகாம. அந்த சர்வீஸ் கட் பண்ணிட்டாங்க. இது பொறுக்காம போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அண்ணன் எனக்காக பேசணும் அப்படின்னு பேசியிருந்தாரு. அவர் வந்து அது மட்டும் இல்ல, இப்ப நான் சேப்பாக்கத்துல அடிக்க போறேன், உடனே சீமான சேப்பாக்கம் தம்பி நிக்கிறேன், நான் வேட்பாளரே போடல என்ன அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு ஏதோ இந்த என்ஐஏ அங்க நாம் தமிழ் கட்சி இன்வெஸ்டிகேட் பண்ண உடனே என்னெல்லாம் பேர் பேசினாரு. அவர் சின்னத்தை காப்பாற்ற முடியாததுக்கு என்ன ஒரு சின்னத்தை காப்பாற்ற முடியலையா அப்படின்னு நக்கர அடிச்சாரு. இதெல்லாம் அந்த கட்சிகளுக்கு தெரியும். இப்ப நாளைக்கு சீமான் விஷயத்துல பண்ணது நாளைக்கு வேற எந்த தலைவருக்கும் பண்ணலாம். அதனாலதான் அவர் யாருமே அவரை வெப்சைட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு இருக்க பொசிஷனுக்கு கண்டிப்பா பிஜேபிலேயே அண்ணாமலை பேசி நல்லா பொசிஷன் கொடுக்கலாம். பட் இந்த அண்ணாமலைக்கு எப்படி எல்லாம் பேசினாரு 21 அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க வந்து அந்த ட்ரஸ்ட் இவர் மேல இருக்க மாட்டாங்க. நிச்சயமா சவுக்கு சங்கர் பற்றி பல்வேறு விஷயங்களை சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில